தமிழ்நாட்டின் நடுவே ஒரு அழகான கிராமம் சுந்தரவனம். பச்சை பசேல்னு வயல்களுக்கு நடுவுல வெள்ளி நாடா மாதிரி காவிரி நதி ஓடுது. மாமரமும் புளிய மரமும் தூசி பறக்கிற தெருவுல நிழல தந்துச்சு. சூரியனோட வெளிச்சமும் மழைக்காலமும் தான் சுந்தரவனத்தோட வாழ்க்கையை தீர்மானிச்சுச்சு. விவசாயிங்க பாடுபட்டு உழைக்கும் போது சிரிச்ச சத்தம் வயல்கள் முழுக்க எதிரொலிக்கும். முன்னோர்கள்ல கத்துக்கிட் ஜானத்தோட முகம் பிரகாசிக்கும். இயற்கையோட இணக்கமா வாழ்ந்த மக்கள் நிலத்தோட ஒண்டி போயிட்டாங்க. விழாக்களே கலர் கலரா கொண்டாடினாங்க. மல்லிகை பூ வாசனையும் குழந்தைகள் விளையாடுற சத்தமும் காத்துல கலந்து வரும். சுந்தரவனன்னா அன்பு நிறைஞ்ச இதயங்களும் உறுதியான மனங்களும் வாழுற இடம். ராமே, ஷ்யாம், கோபால் 3 பேரும் சிறு வயசுல இருந்தே நண்பர்கள். சுந்தரவனத்துல தான் வளர்ந்தாங்க. வயல்ல வேலை செஞ்சு சிரிச்சு மகிழ்ச்சி நாட்களை கழிச்சாங்க. மூத்தவன் ராம ஜானத்துக்கும் அமைதிக்கும் பெயர் போனவன். ஷ்யாம் நகைச்சுவை உணர்வால மத்தவங்களை சந்தோஷப்படுத்துவான். இளையவன் கோபால் அன்பான மனசுக்கார். 3 பேருக்கும் உறுதியான நட்பு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலையும் கனவுகளை பகிர்ந்துகிட்டாலையும் அந்த நட்பு இன்னும் வலுவானது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அலமரத்தோட வேர்கள் மாதிரி இவங்களோட வாழ்க்கையும் ஒன்னா இணைஞ்சிருக்கு. ஒற்றுமையில தாம் பலன்னு நம்புனாங்க. எந்த தடைகளையும் ஒன்னா சேர்ந்து தாண்டிடுவாங்கன்னு தெரிஞ்சவங்க. ஒரு வருஷம் மரடே போய்த்து போச்சு. வானா நீளமா வெறிச்சோடி இருந்துச்சு. காவிரி நதி சின்னதா ஒரு சால் மாதிரி ஆயிடுச்சு. பசேல்னு இருந்த வயல்கள் எல்லாம் வறண்டு போச்சு. குழந்தைகளோட சிரிப்புக்கு பதிலா பெரியவங்க கவலையோட பேசிக்கிட்டாங்க. பயம் சுந்தரவனத்தை மூடிக்கிச்சு. விவசாயிங்க பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் எல்லாம் கருகி போச்சு. கிணறுகள் வத்தி போச்சு. தண்ணீருக்கு வழி இல்லாம போச்சு. பசி கிராமத்தை அட்டி படைச்சுது. சுந்தரவனதோ உச்சாம் குறைஞ்சு போச்சு. ராமுவும் ஷ்யாமும் கோபாலும் கிராமத்தோட கஷ்டத்தை பார்த்தாங்க. நாம ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. ஆலமரத்தில எல்லாரையும் கூப்பிட்டாங்க. புதுசா ஒரு கிணறு தோண்டணும்னு ராமு சொன்னான். பூமிக்குள்ள ஆழமா போய் தண்ணீர் எடுக்கணும்னு சொன்னான். மத்தவங்களுக்கு முதல்ல தயக்கமா இருந்துச்சு. கிணறு தோன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா ராமுவும் ஷ்யாமும் கோபாலும் விடல. நாம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா முடியும்னு சொன்னாங்க. கஷ்டம் வந்தப்போ எல்லாம் உன்னா சேர்ந்து எதிர்த்து நின்னோம்னு ஞாபகப்படுத்தினாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் மத்தவங்களுக்கு நம்பிக்கையே கொடுத்துச்சு. This content sponsored by Buy More ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸும் மற்ற தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.